அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஜோதிட ரகசியங்கள் என்கிற நிகழ்ச்சியில வார வாரம் நம்ம ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நமது ஜோதிட வல்லுநர்களை வரவழைச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் அடுத்தது பிரசன்ன அடிப்படையிலும் பல்வேறு வித்தக சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த வகையில சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக பிரசனம் அப்படிங்கிறப்ப நம்ம ஜாதகம் இல்லாதவர்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்காக நமக்கு இன்று சிறப்பு நட்சத்திர அழைப்பாளராக நமது பொள்ளாச்சியிலிருந்து மலர்விழி மேடம் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. மற்றும் இந்த நிகழ்வை கேட்டு பயன்பெறணும், அதாவது யூடியூப்ல பாக்குறதுங்கிறது வேற இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில நேரடியா கலந்துகிட்டு அதனுடைய குருவோடைய நேரடி அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறது தான் அதுதான் முக்கியமானது. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் அனுப்பி எல்லாரும் இதுல கலந்துக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளது பி மஞ்சுளா மேடம் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. மேடம் நீங்க மியூட் எடுத்துட்டு கடவுள் வாழ்த்து ஆரம்பிங்க. ஓம் கங்கணபதியே நமக. முருகன் பாட்டு. வருவாய் வருவாய் வந்தருள் தருவாய் வேலனே வள்ளி மணாலனே துள்ளிமயில் ஏறிவாம் சரவண பவனே பார்வதி பாலனே சரணம் சரணம் சர்வமங்கள ரூபனே வருவாய் வந்தருள் தருவாய் வேலனே. நன்றி மேடம், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. நன்றி. ஐந்து கரத்தினை ஞான முகத்தினை இந்தி இளம்பெறை தோளும் வீற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புத்தியில் வைத்து இறைநடி போற்றுகின்றேனே. ஓம் ஹத்தி விசாகிலிக்கு சுவாகா. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பிரயுச்ச ராகவி கேதுவி நமக. ஓம் சிவாய் நமக. ஓகே, இன்றைய நிகழ்வுக்கு நம்ம போகலாம். இன்று பிரசன்ன புத்தகர், ஏன்னா பிரசன்னத்திலேயே வாக்கு சுத்தி பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது முகத்தை பார்த்தும் பலனை சொல்லக்கூடியவர், ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல சிறப்பு மிக்க பெண் ஜோதிட வல்லுநர் நமது பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வை காண்பதற்காகவும் கேட்பதற்காகவும் அவளோட வருகை புரிந்துள்ள குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் மற்றும் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேடம் நீங்க உங்களுடைய வகுப்பை நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. ஓம் விநாயக பெருமானை போற்றி. ஹரிவோம் அங்காள பரமேஸ்வரி கபாலி ரணபத்ரகாளி சர்வமோகினி பைரவி நீலி எனக்கருள்வாய் அங்காளம்மாவாக்கு என் மனதில் வருக வருக. மந்திர சித்தி காரிய சித்தி வாக்குப்படிதம் தருக தருக. ஓம் சிவாய நம சிவாய நம. விநாயக பெருமானையும் எங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நான் இந்த சோழி பிரசனத்தை சொல்றேனுங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ நான் இந்த சோழி பிரசன்னம் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெற்றோர்களையும் எனக்கு இந்த சோழி பிரசன்னம் கற்றுக் கொடுத்த என் குருமார்களையும் திருப்பூர் கணீர் ஐயா ஏஎன் ராஜசேகர் ஐயா அவர்களையும் கல்கி அம்மா ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம் அவங்களையும் மற்றபடி எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ரவிக்குமார் ஐயா, செல்வகுமார் ஐயா, இடப்பாடி பச்சமுத்தையா, விஜயசேகர் ஐயா, பத்மினி அம்மா, அமுதா அம்மா, இன்னும் பல ஜோதிடர்கள் எனக்கு குருமார்களா இருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க பாதங்களையும் தொட்டு வணங்கிட்டு நான் இந்த சோழி பிரசன்னத்தை பத்தி இன்னைக்கு சொல்றேனுங்க. இப்போ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோழி பலகையை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த சோழியை எப்படி மந்திர உருவேத்தணும், அதை எப்படி நம்ம தயார் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த சோழியில கவடி பிரிக்கிறது எப்படி, கிரகங்களை அடுக்கிறது எப்படி, அதைய எப்படி உதய லக்னம் எடுக்கிறது எப்படி, ஆருட லக்னம் எடுக்கிறது எப்படி, அப்புறம் ஜாதகருக்கு அன்னைக்கு நம்ம பிரசன்னம் பார்க்கக்கூடிய நாளில் வரும் நட்சத்திரம்,
வருகின்ற ஜாதகரி நட்சத்திற்கு 3, 5, 7 வரக்கூடாது அப்படிங்கிறதையும், உதய லக்னத்துக்கு 6 லக்னம் 6, 8, 2, 12 வரக்கூடாது அப்படிங்கிறதையும், 3 உள்ள நட்சத்திரங்கள் 3 இல்லாத நட்சத்திரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. இன்னைக்கு அதுல நம்ம குலதெய்வ தோஷத்தையும் லேசா அப்படியே தொட்டு காமிச்சிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அந்த 12 வகையான தோஷங்கள் முக்கியமா இந்த சோழி பிரசனத்துல சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த 12 வகையான தோஷங்கள்ல இன்னும் நிறைய தோஷங்கள் இருக்குதுங்க. ஆனாலும் முக்கியமா இந்த 12 வகையான தோஷங்களை சொல்றோமுங்க. இப்ப போன வாரம் நம்ம குலதெய்வ தோஷத்தை பத்தி ஓரளவுக்கு சொல்லியாச்சுங்க. இன்னைக்கு அதோட ஒரு சில பாயிண்ட்கள் மட்டும். இப்போ அந்த குலதெய்வ தோஷம்ங்கிறது எதனால வரும் அப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 4ஆம் அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்திருந்தா அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல 2 பசங்க இருப்பாங்க. 2 பசங்கன்னு இல்ல, கொஞ்சம் பசங்க இருப்பாங்க. அப்போ ஒரு பசங்க சில பசங்க நல்லா சம்பாதிப்பாங்க, சில பேர் சம்பாதனை கம்மியா இருக்கும். அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுகள்ல ஒரு சில பெண்கள் நல்ல வசதியா இருப்பாங்க, ஒரு சில பெண்கள் கொஞ்சம் வறுமையில ஏழ்மையில இருப்பாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் இந்த வசதி இருக்கிற பையனையும் வசதி இல்லாத பையனையும் ஒரே மாதிரியே சமமா நடத்தணும். அப்போ அந்த வசதி இருக்கிற பையனை ஒரு மாதிரியும் இந்த வசதி இல்லாத பையனை ஒரு மாதிரியும் நடத்துறது, இந்த வசதியான பொண்ணுக்கு ஒரு மாதிரியும் இந்த வசதி இல்லாத பொண்ணை ஒரு மாதிரியும் நடத்துறது, அவங்க மனசு புண்பட்டு அவங்க போய் குலதெய்வ கோயில்ல கண்ணீர் விட்டு அழுவாங்க இல்லைங்களா. இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்போ அவங்க அழுகும்போது அதை கேட்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அந்த குலதெய்வத்துக்குத்தான் முக்கியமா இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பெத்தவங்களோட குடும்பத்துல வழி வழியா வர்ற யாராவது ஒருத்தர் இதே மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டே வருவாங்களே. அப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம இருக்கும்போதுதான் அந்த குலதெய்வ கோவில்ல போய் நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்கு உண்டான நிவர்த்திகளை எல்லாம் செய்யறது. அதனாலதான் எப்பவும் யாருடைய மனசையும் நோகடிக்காம எல்லோரையும் சமமாக பாவிக்கும் போது நாம இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இனி நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ராகு தோஷம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமுங்க. ராகு கேது தோஷம் இது எதனால வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்த்துடலாமுங்க. அதாவது பாதக ஸ்தானத்துல ராகு இருக்கிறதும், இப்போ ஒரு மேச லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு கும்பம் பாதகஸ்தானமா வருமுங்க. இந்த பாதகஸ்தானத்துல ராகு இருக்கிறதும், பாதகாதிபதி ராகுவோட சேர்ந்து இருக்கிறதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு மாந்தியோட சேர்ந்து நிக்கிறதும் இந்த ராகு கேது தோஷம், அதாவது சர்பதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நிறைய சர்பதோஷங்கள் இருக்கு என்னங்க. இதுல முக்கியமா 2 சர்பதோஷம் சொல்லப்படுது. அது விலோம சர்பதோஷம், அனுலோக சர்பதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுதுங்க. இன்னும் நிறைய சர்பதோஷங்கள் இருக்கு. நான் இதை விரிவா கிளாஸ் எடுக்கும்போது அதை பத்தி சொல்றேனுங்க. இப்போ இந்த சர்பதோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, முக்கியமா இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. இது வர்றதுக்கு பாம்பை அடிக்கிறது, பாம்போட முட்டைகளை உடைக்கிறது. ஹலோ, என்னங்க யாரோ என்னமோ கேக்குறாங்க, நீங்க பேசுங்க மேடம். ஓகேங்க. இந்த பாம்பை அடிக்கிறது, பாம்போட முட்டைகளை உடைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வீடு கட்டுவோம். வீடு கட்டும்போது அந்த இடத்துல புத்துகள் இருந்திருக்கும், நமக்கு அது தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை தெரியாமையே நம்ம அதெல்லாம் இடிச்சுட்டு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஆளாகும் போது இந்த சர்பதோஷம் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அபாசன் பண்றாங்க பாருங்க, இதுவும் சர்பதோஷத்தை கண்டிப்பா சேருமுங்க. இந்த அபாசன் அவசியத்தின் பேர்ல பண்ணும்போது அது வேறீங்க. இந்த தேவையில்லாம அபாசன் பண்றது உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அப்படி அபாசன் பண்றது, இந்த அபாசன் பண்றதுக்கு தூண்டுதல் செய்வது, அப்புறம் இந்த அபாசன் பண்றதவே தொழிலா வச்சிருக்கிறது, ஒரு
தேவையில்லாம இப்படி ஏதோ ஒரு காரணம், அந்த குழந்தையோட வளர்ச்சி சரியில்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு குறைந்த தொகையை வாங்கிட்டு அதை அபாசன் பண்றது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்தாலும் அது ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிறதுக்காக பண்றதெல்லாம் ஓகேங்க, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுங்க. அதே சமயத்துல தேவையில்லாமல் இந்த அபாசன் பண்றது இதெல்லாம் கூட இந்த சர்பதோஷத்துல படும் அப்படின்னு எங்க குருநாதர்லாம் சொல்லி இருக்கிறாங்கங்க. இப்போ இந்த சர்பதோஷம் ஓகே, இதுக்கு என்ன பண்றது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், காளஹஸ்தி இந்த மாதிரி இடங்கள்ல போய் அதுக்குள்ள பரிகாரங்களை பண்ணிட்டு வரும்போது, அல்லது அவங்க ஊர்களுக்கு பக்கத்தால இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோவில், அந்த கோவில்ல புத்துமாரியம்மன் சொல்லுவாங்க, துர்க்கையம்மன் சொல்லுவாங்க, சிவன் ஸ்தலம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கோவில்கள்ல போய் நம்ம சர்வசாந்தி நிவர்த்தி பண்ணும்போது இதுல இருந்து, இந்த பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு புத்துகளை பாதுகாக்கிறது, அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, அந்த இடத்துல மரம் வளர்க்கறது, இது எல்லாம் கூட இந்த சர்பதோஷத்துக்கு உண்டான நிவர்த்திய கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னது பார்க்கலாம் அப்படின்னா, மூணாவதா நம்ம பார்க்கறது பிதுர் தோஷம். இந்த பிதுர் தோஷம் எதனால வருது, எப்படி ஜாதகத்துல இருந்தா இந்த பிதுர் தோஷமா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, சூரியன் ராகு மாந்தி கூட சேர்ந்திருந்தாலும், சூரியன் பாதகாதிபதி கூட சேர்ந்திருந்தாலும், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி ராகு மாந்தி இவங்களோட சேர்ந்திருந்தாலும் இது பிதுர் தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்படுதுங்க. இந்த பிதுர் தோஷத்தினால என்னங்க நடக்கும், இதோடைய விளைவுகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, குடும்பத்துல எல்லா வளர்ச்சிகளும் தடையாகும். ஒரு தொழில் ஒழுங்கா அமையாது, ஒரு வருமானம் ஒழுங்கா இருக்காது, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போனான்னு சொன்னா போகும்போது ஒரு தடையாகும், இல்ல போயிட்டு ஒரு பிரச்சனையாகும். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது ஏதோ பிதுர் தோஷம் இருக்கிறதுனாலதான் அந்த குலதெய்வம் நம்மளை ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் அவங்களுடைய அந்திம காலத்துல, பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அந்திம காலத்துல அவங்கள பார்த்துக்காம கைவிடுறது, சரிவர அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க மனசு பொதுவா என்ன சொல்றோம் அப்படின்னா, யாருடைய மனசையும் புண்படுத்தாம நடத்தும் போது நமக்கு எந்த விதமான தோஷங்களும் வர்றதில்லைங்க. ஒருத்தரோட மனசை நோக்கடிக்கும் போதுதான் எல்லா விதமான தோஷங்களும் வருது. அப்போ இந்த பெற்றோர்கள் பெரியோர்கள்ங்கிறது வயசான காலத்துல நாமளே இருப்போம், சின்ன வயசுல நம்ம பாட்டுக்கு தனியா நடப்போம். ஆனா நம்ம குழந்தைங்க பெருசாயிடுச்சுன்னா சும்மா வெளியில போனா கூட நம்ம பசங்க நம்ம கூட வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மனசுலயும் இருக்கும். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறோம், நம்ம பசங்களையும் கூட்டிட்டு போலாம். ஒரு வெளியில ஏதாவது போறோம், நம்ம பசங்களையும் கூட்டிட்டு போலாம். அப்ப நானெல்லாம் வரல, நீங்க வேணா போங்க. அப்புறம் என்னைக்கா நம்ம நல்லா இருக்கும் போது யாருக்கும் சிரமம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நினைப்போம். அதே வயசான காலத்துல நம்ம கூட நம்ம பசங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசு தோண ஆரம்பிச்சிரும். இது எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி நினைக்கிற நேரத்துல நம்ம பசங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கும் போது அது மிகுந்த மன வருத்தத்தை உண்டு பண்ணும். இந்த மாதிரி காலத்துல நம்ம கூட இல்லாம அவங்க பிரிஞ்சிருக்கிறது, இப்ப தொழில் ரீதியா வெளியில இருக்காங்கன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அது அப்படித்தான். அதே சமயத்துல பார்க்க வர முடியும், எல்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சிட்டும் ஏதோ ஒரு வைராகியத்தினால அல்லது அந்த மாதிரி விட்டு நிக்கிறது ஒரு கண்டிப்பா பிதுர் தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பிதுர் தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திலஹோமம் பண்றது, தான தர்மங்கள் பண்றது, பெற்றோர் வயசுல இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் பண்றது, அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது இந்த தோஷங்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மாதுர் தோஷம், இப்ப ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்பா வழியில வந்தவங்க என்னங்க கட்டலதான் இருக்கு, வீடியோ ஆன்ல இல்லையே. அப்ப இதை டச் பண்ணா நம்ம ஹலோ ஏதாவது சொல்றீங்களா? நீங்க பேசுங்க. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாதுர் தோஷம், ராகு அப்பா வழி
உறவுகளை காமிக்கும். உறவுகள்னா அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது, அப்பா வழியில வந்த தாத்தா பாட்டிகள் அவங்கள காமிக்கும். கேது அம்மா வழியில வந்த தாத்தா பாட்டி அவங்களையெல்லாம் காமிக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அந்த மாதிரி பெற்றோர்களை பெரியோர்களை கவனிக்காம விடுறது, அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் ஒழுங்கா செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது அந்த தோஷத்தை காமிக்குங்க. இப்போ பிது தோஷத்துக்கு எப்படி திலஹோமம் திதி தர்ப்பணம் அதுக்கு உண்டான இடங்கள்ல போய் செய்யறோமோ, இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியா ஊர்த்துவ முகராசி போட்டு எங்க போய் செய்யணும், யாரை வச்சு செய்யணும், எந்த நாள்ல செய்யணும், அதெல்லாம் பார்த்து விரிவா எடுக்கணுமுங்க. சும்மா நம்ம ராமேஸ்வரம் நீங்க போங்க அங்க போய் செய்யுங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அந்த இடத்துக்கு ஒப்புதல் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம சொல்லணுமுங்க. அதுதான் இந்த பிரசன்னத்துல ஒரு முக்கியமான அம்சமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதுர் தோஷத்துக்கு சிறந்த பரிகாரமா சுதர்சன ஹோமம் அது ரொம்ப வலிமை வாய்ந்ததா சொல்லுதுங்க. இந்த சுதர்சன சக்கரம்ங்கிறது மகாவிஷ்ணுவோட கையில இருக்கிறதுங்க. அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எவ்வளவு வேகமானது, எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு சிறப்பானது. அந்த மாதிரி அந்த ஹோமத்தை செய்யும் போது நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த சுதர்சன ஹோமத்தை கண்டிப்பா வீட்டுல செய்யக்கூடாதுங்க. கோயில்கள்ல அந்த மாதிரி இடத்துலதான் செய்யணுமுங்க. அந்த மாதிரி இந்த மாதுர் தோஷங்கிறது இப்படிப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடதோஷம். இந்த இடதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வீடு, வண்டி, வாசல், வாகனம், இடம் எல்லாமே. இந்த 4ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியுடன் தொடர்பு பெற்றாலும், பாதக ஸ்தானத்தில் இந்த 4ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும், இதனுடன் செவ்வாய் தொடர்பு பெற்றாலும் அது இடதோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு அது இந்த பரிகாரங்கள், ஹோமங்கள், பரிகாரங்கள் அதை பார்த்து அதுக்கு உண்டான அந்த இடத்துல என்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிறத இதை சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க. அதுல இந்த பூமிக்கடியில எலும்பு இருக்குதா, அது வேற டாபிக்குங்க, அந்த மாதிரி போகுங்க. அதையெல்லாம் பார்த்து அந்த இடத்துல என்ன இருக்கு. இப்போ ஒரு வீடே வாங்குறோம், அதுக்கு முன்னாடி யாராவது அதுல மரணம் அடைஞ்சிருக்கிறாங்களா, அதாவது துர்மரணம் அடைஞ்சிருக்கிறாங்களா, அதுக்கு அவங்களோட ஆத்மா அந்த மாதிரி எல்லாம் இருக்கா, அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து அதை நிவர்த்தி பண்ணி அதுக்கு கணபதி ஹோமம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதை புனிதப்படுத்துவதன் மூலமா நம்ம இந்த இடதோஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு சாபம், குரு தோஷம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ குருவோட பாதகாதிபதியும் ராகுவும் மாந்தியும் சேர்ந்திருந்துச்சு, அல்லது பாதகஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு அப்படின்னா இது குரு சாபம் அப்படின்னு எடுத்துக்கலாமுங்க. இந்த குரு சாபத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதனால என்ன விளைவுகள் எல்லாம் வரும் அப்படின்னா, இந்த நம்ம குழந்தைகளை ரொம்ப பார்த்து பார்த்து பத்திரமா வளர்த்துவோமே, ரொம்ப கண்டிஷன் போட்டு அப்படியெல்லாம் வச்சிருப்போமே, ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க தடமாறிடும். என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எதுவுமே தெரியாது. நாம எங்கப்பா போற, என்னப்பா இன்னும் வரல அப்படின்னா சிலுன்னு விடுவாங்க, இல்லாட்டி பேசாம போயிடுவாங்க. அப்ப நமக்கு பக்குடு இருக்கும். அந்த மாதிரி ஏண்டா ஆகுதுன்னே தெரியாது. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இன்னைக்கு ஏன் இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பசங்க தவறான பாதையில போறது, அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்றது, இந்த காவல்துறை அந்த மாதிரி எல்லாம் போய் நிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு தோஷத்தினால வர்றதுங்க. அப்புறம் நிறைய பேருக்கு குருங்கிறது புத்திரர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த புத்திரர்களால சோகம் அடையிறது, குழந்தை பாக்கியம் வர்றதுல தடை ஏற்படுறது, இது எல்லாமே குரு தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அர்ச்சகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா கோயில்ல, அவங்களுக்கு வேட்டி சட்டை இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு காணிக்கை வச்சு, நம்மளால முடிஞ்ச காணிக்கைகளை வச்சு வெத்தலை பாக்கு பூவு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது, நமக்கு பாடம் சொல்லி தந்த குருமார்களையும் ஆசிரியர்களையும் நம்ம மதிப்பு மரியாதையோட நடத்துறது, அவங்கள நிந்திக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நடந்த போது
இந்த குரு தோஷத்துக்கு உண்டான சாபமும் சரி தோஷமும் சரி. 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் அது வந்து சாபம், 12 சம்பந்தப்பட்டா அது தோஷம். இந்த மாதிரி வரும்போது நம்ம அதை இப்படி வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்புறம் சிவன் கோயில்ல குருதோஷத்துக்கு உண்டான பரிகாரங்களே நிறைய கோவில்கள்ல பண்றாங்கங்க. அங்க போய் நம்ம சொல்லி அந்த பரிகாரங்களை நம்ம அங்க செஞ்சுக்கலாமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிரேத தோஷம், இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த பிரேத தோஷத்தை நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது லக்னாதிபதிக்கு பாதகாதிபதி யாரோ அவரு மாந்தியோட சேர்ந்து இருந்தாலும் சரி, அவரோட பார்வை பெற்றாலும் சரி, இது வந்து நமக்கு பிரேத தோஷத்தை அழகா காமிச்சிருங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ஓகேங்க, நீங்க பிரேத தோஷம்னு சொல்றீங்க, எங்க இதுல அப்படியெல்லாம் இல்லைங்க, இதை யாருன்னு நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பிரேத தோஷத்துல இந்த மாந்தி நின்ற பாகை, அது வந்து ஒரு ராசின்னு எடுத்தா 30 டிகிரி இருக்குங்களா. இப்ப 10 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னு வையுங்க மாந்தி, இப்ப மேச லக்னம், அதுல வந்து 10 டிகிரிக்குள்ள மாந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு இள வயது பிரேதம் அப்படி எடுத்துக்கலாமுங்க. இல்லைங்க 10ல இருந்து 20க்குள்ள இருக்குதுங்க அப்படின்னா அது ஒரு நடுத்தர வயது. 20ல இருந்து 30 டிகிரிக்குள்ள இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா அது வந்து வயதானது. இது ஒரு பெரிய டாபிக்குங்க. இதை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இதை பத்தி விரிவா சொல்லலாமுங்க. இப்ப இதை வந்து மேலோட்டமா மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேனுங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாந்தி வந்து ஆண் ராசியில நின்னுச்சுன்னு வைங்க, நவாம்சத்திலையும் பார்க்கணுமுங்க. இதுலயும் ஆண் ராசியில நின்று நவாம்சத்திலயும் ஆண் ராசியில நின்னுச்சுன்னா அது ஆண் பிரேதம் அப்படின்னு எடுத்துக்கலாமுங்க. நவாம்சத்துல வந்து பெண் ராசியில நிக்குது, ராசியில வந்து ஆண் ராசியில நிக்குதுன்னா அது வந்து ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. அதுக்கப்புறம் இது வந்து செவ்வாய் மாந்தி வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா சகோதர வழி உறவு. அப்புறம் சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சு, 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா மனைவி வழி. அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விரிவாக்கம் இருக்குதுங்க. அதையெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா இந்த நேரம் பத்தாதுங்க. இன்னைக்கு எப்படி ஒரு 3 மணி நேரமாவது ஆயிருமுங்க. அதனால நான் இதை மேலால லேசா தொட்டு காமிச்சிட்டு வர்றேனுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ இதுல வந்து இதோட விளைவு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்பவும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பிரேத தோஷம் இருக்கு, அதாவது மாந்தி தோஷம் இருக்கு அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம், யாராவது நம்ம பின்னாடி நடக்கிறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் ஏற்படுங்க. அப்புறம் குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையே இருக்காதுங்க. அந்த எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை எதுக்கு பிரச்சனைன்னே தெரியாது, அப்படி பிரச்சனையா இருக்குமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோவில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இல்லைங்களா, அத வந்து கோவில் சொத்துக்களை ஏமாத்தி அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த தோஷம் பெரும்பாலும் வர்றதா சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் இதோட விளைவு என்னதான் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பசிக்குங்களே, எல்லாரும் சாப்பிட்றதை விட அதிகமா சாப்பிடுவாங்க. என்னடா இப்படி சாப்பிட்றான் இவன் அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பிரேத தோஷம் இருக்குது, மாந்தி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாமுங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சிவபெருமான் கோவில்லையும் முருகப்பெருமான் கோவில்லையும் விபூதி அபிஷேகம் பண்றது மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி ஒரு அநாத பிரேதம் இருக்குது, அவங்களுக்கு அநாதன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆதரவற்ற பிரேதம் இருக்கு அப்படின்னா அந்த பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு உண்டான செலவுகள் நம்மளால முடிஞ்சது, இல்ல நம்மளால முழுசுமே செய்ய முடியும்னா செய்யலாமுங்க. இல்ல என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னா என்னங்க, முழுசுமே செய்ய முடியும்னா செய்யலாமுங்க. இல்ல எங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னா அதை மட்டும் செய்யலாமுங்க. யாரு எந்த இடத்துல இறந்து தவறி போயிட்டாங்க அப்படின்னாலும் கூடி நம்மளால முடிஞ்ச ஒரு மாலையை வாங்கி கொண்டு போய் அந்த சடலத்துக்கு போட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வரும்போதும் கூடி இது ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. இந்த பரிகாரத்திற்கு வந்து இதுதான் ஒரு நிவர்த்தியா எடுத்துக்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதக கட்டத்துல பார்த்து எதை செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம அது மூலியமா முடிவு பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
பெத்தவங்க பெரியோர்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும், அவங்களுக்கு மருத்துவ உதவிகள்லாம் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம நல்லபடியா பார்த்துக்கும் போது இந்த தோஷங்கள்ல இருந்து வாழ்வியல் பரிகாரமா நல்ல ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் வாக்கு தோஷம், இது ரொம்ப முக்கியமான தோஷமுங்க. இப்போ நம்ம வார்த்தையால அடுத்தவங்களை புண்படுத்துறது, ஏற்கனவே அவங்க புண்பட்டு கிடப்பாங்க, அவங்க நம்ம கிட்ட ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அது எனக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சுயநலத்துக்காக அந்த ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றவங்கள நம்ம மேலும் வேதனைப்படுத்துறது. அப்போ அவங்க மனசு, பாதிக்கப்பட்டவங்களோட மனசு ரொம்ப நொந்து போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி நொந்து போகும்போதுதான் இந்த வாக்கு தோஷம் வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தங்க சிரமமான சூழ்நிலையில நம்ம கிட்ட ஒரு உதவியை கேட்டிருப்பாங்க, நாம செய்யறோம்னு சொல்லிடுவோம், சொல்லி போட்டு செய்ய மாட்டோம், ஒரு வாக்கை கொடுத்து போட்டு பண்ண மாட்டோம். அது ஒரு வாக்கு தோஷமா அதுவும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க செய்யாத பழிய அவங்க மேல சுமத்துறது. அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா நம்மளோட நம்ம அவங்க மேல ஆமா அவன் தான் செஞ்சிருப்பான்னு தெரியாத விஷயத்த அவங்க மேல பழி சுமத்துறது. அப்போ அதுவும் வாக்கு தோஷமா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அதை செய்யறேன், அந்த கோயிலுக்கு இதை செய்யறேன், இந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா இதை போய் பண்ற, அந்த வேண்டுதல் இப்படி எல்லாம் நமக்கு தேவையின் அடிப்படையில நிறைய சொல்லிடுவோம். ஆனா எதாவது செய்யறோமா மறந்துருவோம், சில சமயங்கள்ல செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமுங்க. இதுக்குத்தான் வாக்கு தோஷம் சத்திய தோஷம் ரெண்டுமே ஒன்னாதான் சொல்லப்படுதுங்க. சத்தியம் வாக்கும் தவறக்கூடாது, சத்தியமும் தவறக்கூடாதுங்க. இந்த ரெண்டு தோஷங்களும் ஒரே இதாத்தான் வருதுங்க. இப்போ இந்த வாக்கு தோஷத்துக்கு என்னங்கம்மா பரிகாரம் பண்ணலாம், இல்ல இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, யார பார்த்தாலும் நம்ம கிட்ட எரிஞ்சிருச்சு விடுவாங்க, என்ன காரணம் ஏதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப நமக்கு மனசுக்குள்ள உறுத்தம், இப்படி சொன்னாங்க கடைசியில அவங்க செய்யல அப்படின்னு. அப்ப நம்ம யாருக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்துறோமோ அப்படிங்கிற மனசு ஒரு சிலருக்கு தோணும், ஒரு சிலருக்கு இவனெல்லாம் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த வாக்கு தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம பேசுறது ரொம்ப 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 முக்கியம். என்ன செய்யலான்னு கேட்டா இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஓகேங்க நாங்க அப்படியெல்லாம் பண்றோமுங்க, ஆனாலும் இப்படியே இருக்குதுங்க, இதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னா, ஒரு 101 ரூபாய் காணிக்க வெத்தலை பாக்கோட நம்ம குலதெய்வ கோவில்ல போய் விநாயகர் பெருமானை வேண்டிட்டு, நம்ம குலதெய்வமே நீயே கதின்னு வேண்டிட்டு, அந்த வாசல் படியில அந்த 101 ரூபாய் காணிக்கையும் அந்த வெத்தலை பாக்கையும் வச்சுட்டு, அதைய கையில எடுத்து நல்லபடியா வேண்டிட்டு அதை கையில எடுத்து நம்ம தலையில வச்சு கோவில 12 தடவை வலம் அதை கொண்டு போய் அம்மனுடைய பாதத்துல, நான் ஐயா யாரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எல்லாம் சரிதானே, அங்க கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணி, இந்த மாதிரி இந்த வாக்கு தோஷத்துல இருந்து நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எந்த பரிகாரம் பண்ணுனா தீர்ந்து போச்சுங்கிறதோட கண்டிப்பா நினைக்க கூடாதுங்க, அது வாழ்வியல நம்ம மாத்திக்கணுமுங்க. இனிமே யார் மனசும் புண்படுற மாதிரி பேச மாட்டேன், யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் தவற மாட்டேன், அந்த மாதிரி தவறும் நிலை வந்தா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் அந்த இடத்துல எடுத்துக்கணும். எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்யும் போது இந்த வாழ்வியல் நடைமுறையை எடுத்துக்கணும். பிதிர் தோஷத்துக்கும் அப்படித்தான், குலதெய்வத்துக்கும் அப்படித்தான், மாதுருக்கும் அப்படித்தான், ராகுகேது தோஷத்துக்கும் அப்படிதான். இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் புத்துக்களை பாதுகாப்பு பண்ணுவேன், அப்புறம் அதுல இந்த ஆபாசன் பண்றது இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம், இதையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி அப்புறம் பெரியவங்களை மதிப்பேன், அவங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்வியலாவும் இதை எடுத்துக்கணும். நான் போனேன் 10,000 ரூபாய் செலவு பண்ணேன், இந்த பரிகாரத்தை பண்ணேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு எனக்கு பலன் கிடைச்சாலும் சரி, கிடைக்கணும், கிடைக்கலன்னா அந்த சாமியை திட்டுவோம். இப்படியெல்லாம் இருந்தா அது ஏற்புடையது அல்ல. இப்படி பரிகாரமும் செய்யணும், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கை முறையையும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி செய்யும் போதுதான் அதுக்கு உண்டான பலன்கள் முழுமையா கிடைக்குமுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிராமண தோஷம். இது என்னங்கம்மா பிராமண தோஷம், அதுதான் இப்பதான் சொன்னீங்க பிரேத தோஷம் அப்படின்னு, குரு தோஷம்னு சொன்னீங்க, இப்ப என்னங்க பிராமண தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா, குரு வீடு, அதாவது உங்களுக்கு தெரியும் தனுசும் மீனமும் குருவோட வீடு, அந்த வீடு பாதக ஸ்தானமா
அந்த இடத்துல பாவர்கள் போய் நின்னுட்டாங்க அப்படின்னா அது குரு தோஷம், பிராமண தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மீனமும் தனுசும் பாதகஸ்தானமாகி அந்த இடத்தில் பாவர்கள் அமர்ந்தால் அது குரு தோஷம், இந்த பிராமணர் தோஷம். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். பிராமண தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுல தனுசு, குரு, பாதகாதிபதி, 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டா சாபம் எனவும், இது கூட 12ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டா தோஷம் எனவும் சொல்லப்படுதுங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டெஃபினிஷன் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செவ்வாயோட வீட்டுல சூரியன்னு அது கூட குரு சேர்ந்துச்சு அப்படின்னா அதுவும் குரு தோஷம், இந்த பிராமண தோஷமா எடுத்துக்கப்படுங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உத்தம பிராமணர் ஒருவருக்கு நம்ம வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இதே மாதிரி வஸ்திரம் எல்லாம் எடுத்து கொடுத்து தாம்பூலம் தட்சணை எல்லாம் வச்சு அவங்க கிட்ட கொடுத்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது இந்த பிராமண தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. இதை பின்பற்றினாலே போதுமுங்க. அதுக்கப்புறம் திருஷ்டி தோஷம். இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா சொல்லப்படுதுங்க. என்னன்னே தெரியல, திருஷ்டின்னு ஒரு சாதாரணமா எடுத்துக்குவோம். திருஷ்டி எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அதனால வரக்கூடிய விளைவுகளை பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய விளைவுகளை கொடுக்குதுன்னு இருக்கிறீங்க. அதாவது பாதகாதிபதி லக்னத்தில் நின்றாலும், லக்னாதிபதியோடு பாதகாதிபதி எந்த இடத்துல சேர்ந்து நின்னாலும் அது திருஷ்டி தோஷம்னு சொல்லுதுங்க. இப்ப 7ல போய் மாந்தி நின்னுச்சு அப்படின்னா அது விச திருஷ்டி தோஷம். அதாவது லக்னாதிபதி பிளஸ் பாதகாதிபதி இது கூட 7ல மாந்தி நின்று நேரா பார்க்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்வையும் வந்துருச்சு அப்படின்னா இத விச திருஷ்டி தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுல பாதகாதிபதிக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்த்துருச்சுன்னு வைங்க. இப்ப லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து நிக்கிறாங்க. அத செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்த்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆவிகளால பெசாசால ஏற்பட்ட திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கைகால் குடைச்சல் எடுக்கும், உடம்புல எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நோயின்னு ஏதாவது ஒரு தீராத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு அந்த குடும்பங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குமே. ஆள் மாத்தி ஆள் உடம்பு சரியில்லாம போறது, வண்டி ரிப்பேரா போறது, ஏதாவது ஒண்ணு அப்படி ஆயிட்டே இருக்கும். இதை நம்ம சாதாரணமா திருஷ்டி தோஷம்னு சொல்றோமுங்க. ஆனா இதுக்கு அந்த அளவுக்கு பெரிய பவர் இருக்குதுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஒத்த படையில வரக்கூடிய வரமிளகா, அப்புறம் கடுகு, கல்லுப்பு, இந்த முச்சந்தியில இருக்கிற மண்ணு, இதை எடுத்துட்டு நல்லா சுத்தி போட்டு நெருப்புல போடணுமுங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது இந்த திருஷ்டி தோஷம் விலகும் அப்படின்னு மேலோட்டமா சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு மேலும் சில பரிகாரங்கள் இருக்குங்க. அதை இன்னொரு தடவை வகுப்புல நான் சொல்றேனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்ரு தோஷம். சத்ருங்கிறதும் எதிரிங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ இந்த சத்ரு தோஷம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி எல்லாமே இந்த 6ஆம் இடம்தான் அப்படிங்கிறது. இந்த 6ஆம் இடமும் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருந்தாங்க அப்படின்னா, நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது இப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம், இது எதிரிகளால இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமுங்க. இப்போ இந்த சத்ருதோஷத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் எதிரிகளால வைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுமுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் போய் 2ஆம் பாவகத்துல நின்னாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அவங்க குடும்பத்துல இருக்கிற ஆளுகளாலேயே அவங்களுக்கு எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமுங்க. இந்த 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் போய் 7ல நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம், மனைவி வழியால வந்த ஏதோ ஒரு எதிரிகள் அப்படின்னு. இவங்க 2 பேரும் போய் 10ஆம் இடத்துல நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க.
தொழில் மூலியமா வந்த எதிரி. இப்படி பாவகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கலாமுங்க. நான் சொல்றது ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனியும் நான் அந்த அளவுக்கு சொல்லல அப்படின்னா இன்னொரு முறை நான் தெளிவா சொல்றேனுங்க. அப்போ இதை என்ன பண்ணுனா இதுக்கெல்லாம் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, இதனால வீணா வம்பு வரும், வழக்கு வரும். நம்ம ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டோம், நம்ம கிட்ட வேணும்னே சண்டைக்கு வருவாங்களே, நீ அப்படி சொன்னையாமா அப்படின்னு சொல்லி வம்பு இழுப்பாங்களே. நாம அப்படி சொல்லலன்னு சொன்னாலும் அதையும் நம்பவும் மாட்டாங்களே. அந்த மாதிரி எல்லாம் வீணான பிரச்சனைகள், வம்பு வழக்கு, எப்ப பாரு ஒரே பிரச்சனையா இருக்குங்க. அப்போ இது சத்ரு தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமுங்க. இப்போ இது இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா இது இதாகும் அப்படின்னா, உதயாதிபதியும், அதாவது உதய லக்னத்தை அதிபதியும் ஆருடாதிபதியும், இப்போ உதய லக்னாதி, இப்ப மேச லக்னம்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இடத்துல லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு இல்லைங்களா, அவர் ஒரு 10 டிகிரியில இருக்காரு. அடுத்து ஆருடாதிபதி, அவர் என்னவா எடுத்துக்கலாம், கடகம்னு வச்சுக்குவோம். அப்போ வேண்டாம், 6ஆம் இடம் கன்னின்னே வச்சுக்குவோம். அப்போ அது புதன். அப்போ அந்த புதன் ஒரு 10 டிகிரியில இருக்காரு. இந்த 2 டிகிரியையும் கூட்டணுமுங்க. கூட்டணும்னா 20 டிகிரி வந்துருச்சுங்களா. இந்த 20 டிகிரி எந்த ராசியில வருமுங்க, மேச ராசியிலேயே வருமுங்க. அப்போ அந்த 20 டிகிரி மேச ராசியில வரும்போது அந்த மேசராசி அதிபதி யாரோ அவருக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யும் பொழுது இந்த சத்ரு தோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா. இனி அதுக்கடுத்து அபிச்சாரம், அதாவது செய்வினை தோஷம். இந்த செய்வினை தோஷத்தை இது நிறைய குடும்பங்கள்ல நிறைய பேருக்கு உண்டான கேள்வி. ஜாதகம்னு வந்துருச்சுனாலே எல்லாம் பாக்குற வரைக்கும் ஓகே, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க, ஏனுங்க எங்க குடும்பத்துல ஏதாவது செய்வினை வச்சிருக்கிறாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இது 2 வகையா சொல்லப்படுதுங்க. அதாவது ருத்ர அபிச்சாரம், அதாவது ருத்ர அபிச்சாரம், மகா அபிச்சாரம் அப்படின்னு 2 வகையா சொல்லப்படுதுங்க. அது என்னங்க ருத்ர அபிச்சாரம் அப்படின்னா, ஒரு தகாத செயல்களால வர்றது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்போம், அல்லது வேற யாராவது அப்படி பண்ணுவாங்க, நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம், அதனால அவங்க கோவப்பட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சிடுறது. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மகா செய்வின தோஷம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த சாபம் கொடுக்கறது, மண்ணவாரி தூத்துறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லையா. இத மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவங்க போய் இந்த செய்வினை இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்கங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேரு தான் செய்வினை தோஷம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னம் சரராசி, சரஸ்திர உபயம் 3 ராசி இருக்கு. இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெரிய டெபினிஷன் தான். அதாவது லக்னம் சரராசியாகி 6ஆம் அதிபதி பார்வை பெற்று செவ்வாயும் சேர்ந்து 11ல நின்னுச்சு அப்படின்னா அது எடுத்துக்கலாமுங்க. அதாவது லக்னம் சரராசியாகி 6ஆம் அதிபதி தொடர்பு அவரு கூடவே செவ்வாயும் சேர்ந்து அல்லது பார்வை பெற்று 11ல போய் நின்னுச்சு அப்படின்னா அது மகா அபிச்சாரம்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா லக்னாதிபதியும் ரொம்ப குழப்பல. உங்களை ஒரு சின்ன விஷயத்துல முடிச்சிடறேன். லக்னாதிபதி 6ஆம் அதிபதி செவ்வாய், இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்டு அது பாதகஸ்தானத்துல ஏதாவது ஒரு வகையில தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அத மகா அபிச்சாரம், அதாவது செய்வினை தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாமுங்க. சரிங்க, இப்ப இதுக்கெல்லாம் என்ன விளைவுங்க இருக்கும், இதை நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மகா அபிச்சாரத்துக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் அதிபதி லக்னாதிபதி செவ்வாய் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பாதகாதிபதி கேது மாந்தியோட பார்வையில இருக்கிறது. பாதகாதிபதி கேதுவோட சேர்ந்து இந்த மாந்தியோட பார்வையில இருந்துச்சு அப்படின்னா அது மகா செய்வினை தோஷம், பெரிய மகா அபிச்சாரம், அது பெரிய செய்வினை தோஷம் அப்படிங்கிறத சொல்லப்படுதுங்க. இதனால என்னங்கம்மா உண்டாகும், எப்படிங்கம்மா இதை நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதை பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா எப்பவும் வெறுமையா இருப்பாங்க.
எது மேலேயுமே அவங்களுக்கு ஒரு விருப்பமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் சாதாரணமா தேவையில்லாம கையை தட்டுறது, அப்புறம் கோவப்படுறது, சத்தம் போட்டு அலறது, கிட்டத்தட்ட மனநல பாதிச்சவங்க மாதிரியே இருப்பாங்களே. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த குடும்பத்துல என்னமோ நடந்து போச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறது, அதுக்கப்புறம் கெட்டவர் சகவாசத்தை தேடுறது, நல்லவங்களை எல்லாம் பக்கத்தால சேர்த்திக்காம இருக்கிறது, யாராவது புத்திமதி சொன்னாலும் அதைய கேட்டுக்காம அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது மகா அபிச்சாரம். இந்த அபிச்சாரம் மகா அபிச்சாரம் எல்லாமே அப்படி மொத்தத்துல அந்த குடும்பத்துல ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க. இதுக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பிராமண போஜனம், ஐயர்களுக்கெல்லாம் சாப்பாட்டு விருந்து கொடுக்கறது ஒரு சிறந்த நிவர்த்தியா சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம், அது இந்த பாதிக்கப்பட்டவங்க மனநல பாதிக்கப்பட்டு குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் ஆயிருது இல்லைங்களா, அதுக்கு இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் செஞ்சா அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியா திரும்பும், ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண ஹிருதயம், சரஸ்வதி ஹிருதயம், இதைய சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதைய கேட்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுதுங்க. இது எல்லாத்துக்கு மேல பஞ்சகவ்யத்தை டெய்லி அந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த செய்வினை தோஷங்கள், சிம்பிளான பரிகாரம் இதுதான். நமக்கு இந்த சரஸ்வதி ஹிருதயம் அந்த ஹிருதயம் இதெல்லாம் பெருசா தெரியாது. நம்ம போவோம் கோயில்ல சாமியை கும்பிடுவோம், ஏங்க இது என்னமோ கல்யாண ஹிருதயம்ங்கிறாங்க, சரஸ்வதி ஹிருதயம் என்ன அப்படிங்கிறாங்கன்னா, அம்பாளை நல்லா வேண்டிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு தெரியும். அதனால நம்ம இந்த பஞ்சகவியத்தை பஞ்சாட்சரம் சொல்லி ஓம் நம சிவாய் அப்படிங்கிறத சொல்லி நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரும்போதே எப்பேற்பட்ட செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1008 சங்கிய சஞ்சீவினி ஹவன ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமத்தை நடத்தினா உடனே அதுக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஹோமத்தை பத்தி நமக்கு அதிகமா தெரியாதுங்க, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனா குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால அதையும் நம்ம சொல்லலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விச போஜனம். அது என்னங்கம்மா விச போஜனம் அப்படின்னா, இந்த மருந்து வைக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்க, அதுக்கு மருந்தீடும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம நம்பலீங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குங்களா அப்படின்னா, சித்தர்களே மருந்தீடுங்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. அதைய நானும் படிச்சிருக்கிறேனுங்க. சித்தர்களே என்னங்க வாங்க, நான் இதை உங்களை வச்சுக்கிட்டு தயவு செய்து மியூட் போடுங்கம்மா. விச போஜனம் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை நானும் படிச்சிருக்கிறேனுங்க. நான் நிறைய பேர் எங்ககிட்ட ஏனுங்க இந்த மருந்து இது ஏதாவது மருந்து வச்சு, எங்க பையன் இப்படி சுத்தமா மாறிட்டானுங்க, அவன் சொல்றதே கேட்கறது இல்லைங்க, என் மேல அவ்வளோ பாசமா இருந்தானுங்க, இப்ப என்னை கண்டாலே ஆகலைங்கிறானுங்க, என்ன ஏதுன்னே தெரியலீங்க, அவங்க ஏதாவது மருந்து வச்சுட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போ சித்தர்களோட புக்ல எல்லாம் படிக்கும்போது இது மருந்தீடுங்கிற ஒரு விஷயத்துல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆருட லக்னத்திலிருந்து, இப்ப மேச லக்னம்னு வச்சுக்குவோம், அந்த லக்னத்திலிருந்து மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் 4, 5, 7, 8 இந்த ஸ்தானங்களில் இந்த பாவகங்களில் இருந்தால் அங்க விசபோஜனம், அதாவது மருந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. இதுல எந்த பொருள்ல எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா எடுத்து சொல்லலாமுங்க. இப்போ சூரியன் செவ்வாயில வச்சாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாமிசத்துல வச்சிருக்கிறாங்க, புதன்ல வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு பச்சை காய்கறி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அததுக்கு உண்டான கிரகங்களை எடுத்து எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்குது, யாரு வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க, வசியம் பண்றதுக்காக வச்சாங்களா, இல்ல பொருள்களை அபகரிக்கிறதுக்காக வச்சாங்களா, இல்ல சொத்து ஏதாவது மாத்தணுங்கிறதுக்காக வச்சாங்களா, இப்படி எல்லாத்தையுமே தெளிவா பிரசனத்துல எடுத்துடலாமுங்க. அப்படியே ஆணி வேற அக்கு வேறையா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுக்கலாமுங்க. அந்த விஷயத்தையெல்லாம் நான் இன்னொரு முறை அதை எப்படி அப்படிங்கிறத சொல்றேனுங்க.
அதுக்கப்புறம் இதை வந்து என்ன விளைவுங்கம்மா இதனால நடக்கும் அப்படின்னா, அதுதான் சொன்ன மாதிரி பந்தபாசமா இருந்தவங்களை எல்லாம் வெறுத்துருவாங்க. புதுசா ஒரு உறவை தேடி அவங்க பின்னாடியே போவாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்பாங்க. அது நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா நடந்துச்சா இல்லையா எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே தலையாட்டிட்டு போவாங்களே. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் விஷ போஜனம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கங்க. இதுக்கு என்னங்கம்மா நிவர்த்தி அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம நிவர்த்தின்னு சொல்லும்போது பஞ்சாட்சரம் அப்படிங்கிற ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 48 நாள் 108 தடவை நம்ம சொல்லி ஜபம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் இந்த செய்வினை தோஷம், அதாவது அபிச்சாரம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் சரி. அதுக்கு என்னென்னமோ பரிகாரங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. கல்யாண கிருதயம், 1008 சங்கி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெருசா பண்ண முடியாதுங்கம்மா. அப்படின்னா யோக நரசிம்மர் கோயில்ல 2 நெய் விளக்கேத்தி 1 மண்டலம் வழிபாடு செய்துட்டு வரும்போது இந்த பிரச்சனையில இருந்து மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுது அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லி இருக்கிறாருங்க. அதை வந்து நம்ம செய்யலாம்ங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண் சாபம். இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற மனைவியும் சரி, தாயும் சரி, தங்கையும் சரி, மகளும் சரி, நமக்கு பெண்கள் தான். அப்புறம் முன்ன பின்ன பார்க்காத பெண்கள் எல்லாருமே. இப்படி இவங்க யாருக்காவது நம்ம துன்புறுத்தினாலும் சரி, அவங்கள வேதனைப்படுத்தினாலும் சரி, அவங்கள கஷ்டப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்தினாலோ மானக்கேடு படுத்தினாலோ அந்த பெண் போய் எங்க விடுவா சாபம் அப்படின்னு கேட்டா, நம்ம குலதெய்வ கோவில தான் போய் சாபம் விடுவா. சரிங்களா? இது என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, இதோட விளைவு வழி வழியா ஒரு சில குடும்பங்கள்ல நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்கள் நல்லா இருப்பாங்க, பெண்கள் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அட இவங்க போய் இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு நம்ம வாயாலேயே சொல்லுவோம். அந்த புள்ள அவ்வளவு கஷ்டப்படும். என்ன இது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த குடும்பத்துல அந்த பெண் சாபம் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால எந்த பெண்களையும், மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தங்கை மற்றும் வெளியில இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எப்பவும் எந்த காலத்திலும் ஒரு தீங்கு நினைக்காம இருக்கிறவங்க குடும்பம் ஓஹோன்னு வாழுதுங்க. கண்காண பாக்குறவங்க அவங்க பெண்களை குலதெய்வமா மதிக்கிறாங்க. மனைவியையும் சரி எல்லாத்தையும். பிறந்த பெண்கள் வந்து கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குலதெய்வ தோஷம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா, வீட்டுல பிறந்த பெண்கள் வந்து கண்ணீர் விடக்கூடாது. அந்த பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படின்னா அந்த இடத்துல குலதெய்வம் வந்து ஏதோ ஒரு அறிகுறிய காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் சாபமும் அப்படித்தான். இந்த பெண் சாபம், பெண் தோஷம் இதெல்லாமே அப்படித்தான். அதனால பெண்கள் வந்து அந்த மாதிரி அப்படின்னா பெண்கள் மட்டும் எல்லா தப்பும் பண்ணலாமா? பெண்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, தங்கச்சி எல்லாம் இப்ப பாக பிரிச்சு கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு நகையை போட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இருக்கிறது ஒரு வீடுதான், அதுலயும் வந்து பங்குன்னு நின்னா அப்ப பசங்களையும் எங்க தாங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா இது கேட்கக்கூடிய கேள்விதான். அப்போ அவங்க கிட்ட வந்து நீங்க நியாயமான முறையில, இந்த அம்மா உனக்கு இவ்வளவு இதெல்லாம் பண்ணியிருக்கு, இப்ப இவ்வளவு கடனும் இருக்குது, இந்த கடன்லயும் நீ பங்கெடுத்துக்கோ, அதை விட்டுட்டு நீ இதை மட்டும் கேட்டீங்கன்னா எப்படிமா அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்ல பண்ண முடியாதுன்னா இவ்வளவுதானே ஆசை, வச்சுக்கிட்டு போ அப்படின்னு விட்டுருங்க. ஆண்டவன் உங்களுக்கு அது மாதிரி பல மடங்கு கொடுப்பான். என்ன, இது வந்து நானா சொன்னதல்ல, இதுவும் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்ததுதான். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏங்க சார் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? எத்தனை வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க வந்து பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு பேராசைப்பட்டு திரியிறாங்க. அதையும் அந்த குலதெய்வம் பார்க்கும். அந்த குலதெய்வம் பெண்களுக்கு சாதகமா மட்டும் நடக்காது, நீதிக்கும் நேர்மைக்கும் பந்தவாசத்துக்கும் கட்டுப்பட்டு அதுவையும் அந்த குலதெய்வம் பார்க்கும். அதனால அந்த மாதிரி நடக்கிற பெண்களும் அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கத்தான் செய்யறாங்க. கண் கூட நம்ம பார்த்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் தான். எல்லார் குடும்பத்திலயும் ஒரு சில குடும்பங்கள்ல கல்யாணமே ஆகாம இருக்கும், ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளே இல்லாம இருக்கும், ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை இல்லாம பணங்காசெல்லாம் இருக்குங்க. இந்த பிதிர்தோஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும், சொத்து சோகமெல்லாம் இருக்கும், ஆனா பொண்ணே அமையாது. அதை மீறி கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு பிரிஞ்சு போயிரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குமுங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான்
இந்த தோஷங்களுக்கெல்லாம் ஆளாகாம நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தையெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்ட உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேனுங்க. நன்றி மேம். மிகவும் அருமை. நன்றிங்க. சிறப்பான முறையில மேடம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்கு. மிகவும் அருமையாக இன்னைக்கு கருத்துக்களை வந்து சிறப்பான முறையில தோஷங்களும் தோஷ நிவர்த்திகளையும் பற்றி மேடம் மலர்விழி மேடம் அவர்கள் வந்து சிறப்பான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கமுங்க.